ஆல் இன்றைக்கி எங்கள் ஆற்று லன்ச் ஸ்பெஷல் பூசணிக்காய் போட்டு பருப்பு குழம்பு. ஸோ நான் சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஆற்று ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் 4 பேருக்கு பருப்பு குழம்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நெல்லிக்காய் அளவு ஃபஸ்ட்டு புளி எடுத்து அதை ஒரு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பையும் 2 கப் இந்த மாதிரி அளவில் 2 கப் துவரம்பருப்பை வாட்டரில் போட்டு அதையும் ஃபஸ்ட்டே நல்லா சோக் பண்ணி வச்சுடுங்க. துவரம்பருப்பு ஒரு 2 to 5 minutes சோக் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வாட்டரை ட்ரைன் பண்ணிவிடுங்க. ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டர்மரிக் மஞ்சள் பொடியும் 2 to 3 drops நல்லெண்ணெயும் மேலே குத்திக்கோங்க. அப்போ தான் பருப்பு இலையாக வரும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்புக்கு பருப்பு. நெக்ஸ்ட் குழம்புக்கு நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் போட போகிறோம். பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பூசணிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். பூசணிக்காய்க்கு தண்ணி விட தேவையில்லை, பிகாஸ் பூசணிக்காய் தானாகவே தண்ணி விட்டுன்றோம். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பூசணிக்காயும் துவரம்பருப்பையும் குக்கரில் வச்சுட்டு தனியாக விசில் விட்டுக்கணும். நாங்கள் சின்ன குக்கர்ன்றதுனால 3 to 4 விசில் விட்டுட்டோம். அப்போ தான் பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகும். தக்காளி பச்சை மிளகா ஆப்ஷனல். எதுக்கு போடுறோன்னா இது கொஞ்சம் பருப்பு குழம்போட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் எங்கள் ஆற்றுல நாங்கள் தக்காளியும் பச்சை மிளகாவும் போடுவோம். ஸோ ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா. தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாவை சென்டராக பார்த்து நல்லா கீறி விட்டுக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இலுப்பச்சட்டியில் எண்ணெய், இலுப்பச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் 3 tablespoon குக்கிங் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் குத்துனா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இலுப்பச்சட்டியில் கடுகு, துளி வெந்தயம் வாசனைக்காக போடுவோம். அப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகா இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். வதக்கின்றதுக்கப்புறம் தக்காளியோட கலர் மாறும், அப்போயே உங்களுக்கு தெரியும் நல்லா தக்காளி வதங்கின்றதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்த பூசணிக்காவை எடுத்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கிக்கணும். ஆல்ரெடி நம்ம பூசணிக்காயில் சால்ட்டு போட்டிருக்கறனால இப்போது சால்ட் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு புளி முன்னாடியே நம்ம ஊற வச்சதுனால இப்போ நல்லா ஊறின்றது. ஊறின புளியை இப்போ நல்லா கரைச்சின்ட்டு புளி ஜலத்தை இதில் சேர்த்துன்றணும். இந்த மாதிரி இன்னொரு டைமும் நல்லா கரைச்சின்ட்டு ஜலத்தை இதில் சேர்த்துடலாம். இன்னொரு டம்ளரும் தண்ணி சேர்த்துக்கணும். நாங்கள் தண்ணிக்கு பதிலாக ஆல்ரெடி பூசணிக்காய் வேக வச்சுன்ற ஜலத்தை இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துன்றதுக்கப்புறம் குழம்பு பொடி போடணும். இது நாங்கள் எங்கள் ஆற்றுல அரைச்ச பொடி. நாங்கள் 4 பேர்த்துக்கு பண்ணுறதுனால இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன்றதுனால 3 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரே இடத்துல குழம்பு பொடியை போடாமல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒரே இடத்துல ஸ்டிக்கியாக இருக்காமல் எல்லா இடத்துலையும் போய் குழம்பு பொடி சேரும். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டதுனால 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது அவாவா தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப இந்த குழம்பு பொடி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். அப்போ தான் ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கும் குழம்பு பொடி. நல்லா போய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 minutes அளவு நல்லா கொதிக்கணும். எதுக்குன்னா நம்ம குழம்பு பொடி போட்டிருக்கோம், அது நல்லா பாயில் ஆகணும், இல்லைனா அந்த ஸ்மெல் அப்படியே தெரியும். ரொம்பவும் பருப்பு குழம்புக்கு கொதி வந்துடக்கூடாது, ஏன்னா புளி போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் புளிப்பாயிடும் குழம்பு. நார்மலாக ஒரு 3 to 4 minutes அளவு நல்லா எல்லாமே பாயில் ஆகணும். இந்த மாதிரி நல்ல கொதி வரணும் எல்லா பக்கமும். அப்போது நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கணும், வாசனைக்காக பெருங்காயம் போடுறோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டால் போதும். ஒரு 1 or 2 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டால் போதும். அப்புறம் குழம்புக்கு தேவையான சால்ட், ஆல்ரெடி பூசணிக்காய்க்கு மட்டும்தான் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். இப்போது புளி, தக்காளி, குழம்பு பொடிலாம் போட்டுருக்கனால தேவையான அளவு நாங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம். நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். கொதிக்கிறதுனால கல்லுப்பு ஈஸியாக கரைஞ்சிடும். அவ்வளவா தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes கொதி வந்ததுக்கப்புறம் மீன்வாயில் நமக்கு ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்த துவரம்பருப்பும் குக் ஆகிருக்கும். பருப்பு குழம்பு ரொம்ப ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இது மோஸ்ட்லி நாங்கள் டியூஸ்டே ஃப்ரைடே பண்ணுவோம். இன்றைக்கி ஏன் பருப்பு குழம்பு பண்ணியிருக்கோன்னா இன்றைக்கி எம்பாரோட திருநக்ஷத்திரம், அதனால் ஆற்றுல இன்றைக்கி பருப்பு குழம்பு பண்ணியிருக்கோம்.
கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுது. ஸோ பருப்பை எடுத்து நம்ம இந்த மாதிரி மசிச்சுக்கணும். மசித்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா சேர் பதத்தில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்போது குழம்போட ஸ்மெல்லாம் போயிருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பருப்பை ஆட் பண்ணிக்கணும். பருப்பை ஆட் பண்ணிட்டு ஒரு 1 minute பருப்பு குழம்போட கொதிச்சா போதும். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 drops நல்லெண்ணெய். ஃபைனலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் குழம்போட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். இதுதான் எங்காத்து ஸ்டைல் பருப்பு குழம்பு. பூசணிக்காய்க்கு பதிலாக எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். பரங்கிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் இது எல்லாத்துலேயுமே போட்டு பண்ணிக்கலாம். பட் ரெசிபி இது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த குழம்பு குத்தின்னு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்காத்து ஸ்டைல் பருப்பு குழம்பு. நோ ஆனியன், நோ கார்லிக், வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காமல் பருப்பு குழம்பு ரெசிபி. இந்த ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.